நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓடும் இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையார் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையார் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் செபிப்போம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shine Web TV as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பு நிறைந்தவர்களே, மன்னிப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் மன்னிக்கும் பொழுது நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் என்று புனித அகஸ்தீனாரும் சொல்லுகின்றார். எனவே கடவுளுடைய ஆசீரை பெறுவதற்கு அப்படிப்பட்ட தடையாக இருக்கும் மன்னிப்பை நம் வாழ்வில் பயன்படுத்தும் பொழுது
மன்னிக்கும் பொழுது, நாம் மன்னிக்கப்படும் பொழுது கடவுளுடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற உணர்வுகளோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இன்னும் உறவுகள் மேம்பட, நம்முடைய குடும்பமும் சமூகமும் சிறந்த முறையில் ஆசிர்வதிக்கப்பட, இறைவன் அகில உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர நாம் இந்த திருப்பலியிலே இறைஞ்சுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்போம். குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல நம் ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் புளிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கிறாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயே நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண் முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண் முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில்
இஸ்ராயேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருட்களை பகல் வேளையில் வெளியே கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண் முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடமிருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாகி இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலுடனே வெளியேறுவான். அவனை வெளிக்கொண்டு வருவதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 78 பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். 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 ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் வலிமை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். Alleluia, 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 Alleluia,
உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 18ஆம் அதிகாரம் 21 முதல் 19ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள இறை வார்த்தைகள். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகின்றேன் என்றான். அந்த பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அந்த தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிக்கு சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தாவீதுக்கு பிறகு வாழ்ந்த அரச குடும்பத்தினரும் இஸ்ராயேல் மக்களும் எவ்வாறு தொடர்ந்து சாவான பாவத்தில் நிலைத்திருந்தார்கள் என்பதையும், அதன் விளைவாக ஆண்டவர் அவர்களை தண்டித்து நாடு கடத்தியதையும் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்திலே சொல்லுகின்றார், ஒரு ஆத்மம் சாவான பாவத்தில் மரித்து
நரகம் செல்வதை நான் ஒருபோதும் விரும்புவது இல்லை. மாறாக பரிசுத்தமான நிலையிலே அது நீடித்து நிலைத்திருந்து அதிலே மரித்து மோட்சம் செல்ல நான் விரும்புகின்றேன் என்று இப்படி எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அரசனிடம் வேலை செய்யும் ஒரு பணியாளர் அந்த அரசனுக்கு எதிராக துரோகம் செய்யும் போது அவனை தண்டிக்கின்றார். தன்னை அந்த அரசர் மன்னித்தது போல அந்த பணியாளர் தன்னிடம் கடன் வாங்கியதை திருப்பித் தர முடியாத நிலையில் இருந்தவரை அவர் மன்னித்திருக்க வேண்டும். எனவே அவர் கடும் கோபம் கொண்டவராய் தண்டித்து சிறையில் அடைக்கின்றார். நம் ஆண்டவர் நம்முடைய எண்ணிலடங்காத பாவங்களை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கின்றார் பாவ சங்கீர்த்தனம் என்ற திரு அருட்சாதனத்தின் மூலமாக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் அதையே வலியுறுத்தியும் கூறுகின்றார். ஆனால் நம் ஆண்டவர் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பது போல நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அவர் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பது போன்று நாமும் பிறர் குற்றங்குறைகளை மன்னிப்பது கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மில் சிலர் கூட பல ஆண்டுகளாக நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாம் மன்னிக்காமல் வாழ்ந்து வருகின்றோம். பிறர் உங்களுக்கு செய்த பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்ற வேத வாக்கை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்ல பாவ சங்கீர்த்தனம் என்றால் எது என்ற கேள்விக்கு புனித அகஸ்தினார் பதில் சொல்லுகின்றார். முதலில் நம் பாவத்திற்கு வருந்தி மனஸ்தாபப்பட்டு பிறகு நமக்கு எதிராக செய்த பாவங்களை நாம் மன்னித்து அதன் பிறகு குருவிடம் சென்று பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என இப்படி சொல்லுகின்றார். கன்ஃபெஷன் என்ற புத்தகத்தில் நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் அவரிடம் எண்ணிலடங்காத நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் நம் ஆண்டவரிடமிருந்து எண்ணிலடங்காத புண்ணியங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இப்படி புனித அகஸ்தினார் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்டோரி ஆஃப் த சோல் என்ற புத்தகத்தில் புனித குழந்தை தெரேசா சொல்லுகின்றார் கீழ் வருமாறு: பிறர் உங்களுக்கு எதிராக செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்து அதன் வலியை, அந்த பாவத்தை மன்னிக்கின்ற வலியை நம் இயேசுவின் திரு இதயத்திற்கும் மரியாளின் மாசற்ற திரு இதயத்திற்கும் எதிராக செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்படியாக குழந்தை தெரேசாள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கும். ஆம், புனித அல்போன்ஸ் தே லிகோரி தன்னுடைய மறையுரையிலே சொல்லுகின்றார்: பிறர் உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நீங்கள் மன்னியாவிடில் ஒருபோதும் உன்னால் பரிசுத்தமான வாழ்வு வாழ முடியாது. ஆம், பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க முடியவில்லை என்றால் நம்மால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த நிலை நமக்கு தடையாக இருக்கின்றது என்று இப்படி அல்போன்ஸ் லிகோரி குறிப்பிடுகின்றார். மேலும் இவர் நம் திவ்ய இயேசு மனிதர்கள் மீது கொண்ட அந்த அளவிட முடியாத அன்பினால் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். இந்த பரம ரகசியத்தை நீ தியானித்தால் பிறர் உனக்கு எதிராக செய்யும் குற்றங்குறைகளை எளிதாக மன்னிப்பாய். ஆண்டவரும் உன் மீது பரிவு கொண்டு உன்னை ஒரு புனிதராக பரலோகத்திலே உயர்த்துவார் என்று இப்படி புனித அல்போன்ஸ் தே லிகோரி குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி இந்த ஆள் மன்னிக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. பரிசுத்த வாழ்வு வாழ்வதோடு நாம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் ஆண்டவருடைய
அன்புக்கும் ஆசிருக்கும் உரியவர்களாக மாறிப்போய் விடுகின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நாளுக்குரிய புனிதர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி புனித கிப்போலித்துஸ். இவர் கடுமையான தபம் செய்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்த பெருமைக்குரிய ஒரு புனிதர். இவருடைய காலத்தில் இருந்த திருத்தந்தை முதலாம் கலிஸ்துஸ். இவர் பாவிகள் மீது அதிகமாக இரக்கம் கொள்ளுகின்றார். இந்த கலிஸ்துஸ் எனவே அவர்களை பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு வைக்கின்றார், முற்படுகின்றார். அனைவரையும் அதை செயல்படுத்துகின்றார். இந்த செயலை பார்த்த இந்த ஹிப்போலித்துஸ் திருச்சபையானது புனிதர்களுக்குரிய இடம், இது பாவிகளுக்கு அல்ல என்று இவர் இப்படி சொல்லி தன்னை ஒரு பாப்பரசராக அவர் அறிவித்து கொண்டார். பிறகு இவர் தன்னுடைய தவற்றை உணருகின்றார். இப்படிப்பட்ட தவத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்துகின்றார். பின்னர் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தார். பாப்பரசர் பதவியிலிருந்து தன்னையே அவர் விடுவித்து கொள்ளுகின்றார். காட்டிற்கு வனவாசம் செல்லுகின்றார். தன் பாவத்திற்காக அங்கு பல பரிகாரங்களை செய்கின்றார். கடுமையான ஜப தப முயற்சிகளில் ஈடுபடுகின்றார். பிறகு இவர் வேத சாட்சியாக நம் ஆண்டவர் இயேசுவுக்காக கொல்லப்பட்டு புனிதராக இவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஆம், நாமும் நம்முடைய குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய தவறுகளை நாம் செய்திருந்தாலும் நாம் மன்னிக்கப்படுவோம். அங்கு உறவுகள் மேம்படும். இன்னும் சிறப்பாக அந்த ஆண்டவருடைய ஆசிருக்குரியவர்களாக இவர் நல்ல உறவுக்காரர், நல்ல மனிதர், முதிர்ச்சியானவர் என்ற அப்படிப்பட்ட பெருமையை நம் பெற்று வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, சிறப்பாக ஆண்டவரிடம் வரம் கேட்போம். தெய்வமே, நீர் கொடுத்த இந்த அழகான உலகத்திற்காக, உயிருக்காக நன்றி சொல்லுகின்றோம். இதிலே நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தடையாக இருக்கும் உறவுகளை நாங்கள் சிறப்பாக பேணி காக்க வேண்டும். அதை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். நல்ல உறவிலே வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாங்கள் இவ்வுலகிலே விண்ணகத்தை காண முடியும். அதற்கு தூய ஆவியானவரே, தெய்வமே துணை செய்வீர்களா என்று சொல்லி நாம் இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து செபிப்போம். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளம் வந்துமே தருகிறோம், உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளம் வந்துமே தருகிறோம். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். பூத்து குலுங்கிடும் மலரை போலவே எம் உள்ளம் எடுத்து வந்தோம். பூமியில் விளைந்த கனிகளை உம் முன்னே படைக்க வந்தோம். உழைப்பதன் பயனெல்லாம் உம் பீடம்தான், படைத்திட யாவந்தோம் பலியாகத்தான். அர்ப்பணம் மலராய் எம்மை ஏற்பாய், அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். அர்ப்பணமே தருகிறோம், உள்ளமும் வந்துமே தருகிறோம், உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளமும் வந்துமே தருகிறோம். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம்,
அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலியை, நன்றியின் பலியை நம் தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டி செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்துள்ள இந்த காணிக்கைகள் உம்முடைய ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உம்முடைய இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடும் இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள படைப்புக்கள் உயிரினங்கள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து தந்தையாம் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் இல்லை வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நமது தந்தை என்று அழைப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி தந்தையாம் கடவுளிடம் நம் தேவைகள் அனைத்திற்காக நம்பிக்கையுடன் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராம் இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு நீர் என்று மொழிந்தீர். எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இதோ இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள இருக்கும் நம் அனைவருக்கும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர் நம்மை உள்ளாக்காமல் அவருடைய பரிவிரகத்தினால் நம் உள்ளத்திற்கும் உடலுக்கும் காத்திடும் அரும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்க வந்தவர். நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நாம் நிறைவோடு வாழ்வதற்கு நம்மை ஆசிர்வதிக்க வருகின்ற தெய்வம். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுன்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை தருவதாக. விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தார், எமை உமதுடலில் நீ மாற வைத்தான். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவார். தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவார். உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோ, இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உம்முடைய உண்மையின் ஒளியில் எந்நாளும் உறுதிப்படுத்துவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வேளாங்கண்ணி ஆரோக்கியன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற்றிட தலைவணங்கி நாம் செபிப்போம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கியன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கியன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கியன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களினின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கியன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the love powerful intercession of our beloved mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து காட்டும் பாதையில் தினம் தினம் வாழ்ந்து காட்டிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.